வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை. எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளுங்கள். சில நேரங்களில் மனமானது யாரோ ஒருவரால் ஏதோ சூழ்நிலையால் உடைந்து போயிருக்கும். அதற்கு காலமே மருந்து. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். இயன்றதை இல்லாதவர்க்கு கொடுத்து உதவுவதே இறை தொண்டை விட இன்றியமையாததாகும். மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் நம் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில். நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம், அன்பு. நம்மை பழி கூறும் எவரும் நம் வாழ்விற்கு வழி கூறப் போவதில்லை. நம் வாழ்க்கை நம் கையில். எது நமது அது வந்தே தீரும். நமது இல்லாதது எதை செய்தாலும் வராது. யாராலும் தரவும் முடியாது. வாழும் வரை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. நாம் எதிர்கொள்ளும் விதமும் தான் நம் வெற்றியை தீர்மானிக்கும். ஆசை என்னும் விதைக்கு நீ அன்றாடம் நீர் விட்டால் பேராசை என்னும் பெரிய மரமாகி உன் நெஞ்சுக்கு அது பெருந்துன்பத்தை கொடுக்கும். அதனால் எல்லாம் அளவோடு இருக்கட்டும்.